அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ஆகஸ்ட் மந்த்ல என்ன மாரி இம்பார்ட்டன்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நடந்துச்சு, அததான் நம்ம பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். சரியா? ஒவ்வொரு தலைப்புகளா நம்ம பார்க்க போறோம். இதுல முதல் தலைப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் அப்பாயின்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்கன்னா, டெப்யூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ யார அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டெப்யூட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா அனீஷ் தயால் சிங் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்னா யாருன்னு தெரியும். யாரு? அஜித் தோவல். அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்ததுல இருந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்கிறது யாருன்னா அஜித் தோவல். அவருக்கு டெப்யூட்டியா இப்ப யாரு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அனீஷ் தயால் சிங் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது டைரக்டர் ஆஃப் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் விஎஸ்எஸ்சி. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்குன்னா கேரளால திருவனந்தபுரத்துல வந்து இருக்கு. சரிங்களா? இதனுடைய டைரக்டரா யார் வந்திருக்காங்கன்னா டாக்டர் ஏ ராஜராஜன் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது 22nd கவர்னர் ஆஃப் நாகாலாந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாகாலாந்தோட கவர்னர் ஆல்ரெடி இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ல கணேசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இல கணேசன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்தித்தாள்ல பார்த்திருப்போம். சோ இவர் வந்து சமீபத்துல இறந்துட்டாரு. அது கூட நம்ம ஒபிச்சுவரிஸ்ல பார்ப்போம். சோ இவங்க இறந்துட்டாங்க. அதனால மணிப்பூர் கவர்னரா இருக்கக்கூடிய அஜய்குமார் பல்லா அவருக்கு அடிஷனல் சார்ஜா நாகாலாந்தோட கவர்னர்ஷிப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால அவரு கவர்னர் ஆஃப் நாகாலாந்து 22nd கவர்னர் ஆஃப் நாகாலாண்டா வந்திருக்காங்க. யாரு? அஜய்குமார் பல்லா அப்படிங்கிறவங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க? இறந்து போன கவர்னர் லா கணேசனை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அஜய் சிங் அப்படிங்கிறவரு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் 89th கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னா ரோஹித் கிருஷ்ணா. இதுக்கு முன்னாடி 88th கிராண்ட் மாஸ்டர் நம்ம பார்த்திருப்போம். அவங்க யாருன்னா திவ்யா தேஷ்முக். ஓகேவா? திவ்யா தேஷ்முக் தான் வந்து 88th கிராண்ட் மாஸ்டர். இந்தியாவிலே 4 விமன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அதுல லாஸ்டா வந்தவங்க தான் யாரு? இந்த திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிறவங்க. ஃபிடே விமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஃபிடே விமன்ஸ் வேர்ல்டு கப் எங்க நடந்துச்சுன்னா ஜார்ஜியால நடந்திருக்கும். ஓகேவா? அங்க வின் பண்ணியிருப்பாங்க. அது மூலியமா 88th கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியாவா வந்திருப்பாங்க. இப்ப 89th யாருன்னா ரோஹித் கிருஷ்ணா. சரியா? அடுத்தது மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் மிஸ் யூனிவர்ஸா வந்திருக்காங்கன்னா மணிகா விஸ்வகர்மா அப்படிங்கிறவங்க. சரியா? சோ மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வின் பண்ணதுனால மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அப்படிங்கிற பட்டத்தை வின் பண்ணனால இப்ப 74th மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இவங்க கலந்துக்க போறாங்க. சோ அந்த 74th மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷன் எங்க நடக்க போகுது அப்படின்னா தாய்லாந்துல நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல நடந்திருக்கும். இப்போ தாய்லாந்துல நடக்க போகுது. சரியா? அடுத்தது பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் ரெடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெடிட் அப்படிங்கிறது ஒரு ட்விட்டர் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன். சோ அதனுடைய பிராண்ட் அம்பாசிடரா வந்திருக்கிறது யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஆஸ்திரேலியன் டூரிசம் கேம்பெயின். ஓகே, அதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா சாரா டெண்டுல்கரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஜொமேட்டோ யாருன்னா ஷாருக் கானை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி ஆஃப் ஒடிஷா, அதுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா மாதுரி தீக்ஷித் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் அம்பாசிடர் ஃபார் அத்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அபினவ் பிந்த்ரா அப்பாயிண்டட் as ஒன் ஆஃப் த IOC's 9 மென்டல் ஹெல்த் அம்பாசிடர்ஸ். ஸோ இந்தியன் ஒலிம்பிக் கவுன்சில்ல 9 பேர் வந்து மென்டல் ஹெல்த் அட்வைசர்ஸா அம்பாசிடர்ஸா இருக்காங்க. அதுல அபினவ் பிந்த்ராவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அபினவ் பிந்த்ரா யாருன்னா ஃபேமஸா 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வின் பண்ணிருப்பாரு. எதுல அப்படின்னா ஷூட்டிங்ல வின் பண்ணிருப்பாரு. சரிங்களா? ஹீஸ் அபினவ் பிந்த்ரா. சரியா? நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட்கான எலெக்ஷன்ஸ். ஸோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆர்டிகல் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 66 பேஸ் பண்ணி தான் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. சோ இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னா ஜெக்தீப் தன்கர். அவர் வந்து 14th வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பார் ஜேடி. சரிங்களா? இப்போ 15th வைஸ் பிரசிடென்ட்கான எலெக்ஷன் ஆக்சுவலி நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல சிபி ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் தென் மல்லிகார்ஜுன் கார்கே ஃப்ரம் சிபி ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் தென் சுதர்ஷன் ரெட்டி ஃப்ரம் தெலுங்கானா. இவங்க 2 பேத்துக்கு நடுவில் தான் அந்த போட்டி இருந்துச்சு. இவென்ச்சுவலி யார் வின் பண்ணிருக்காங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் தமிழ்நாடு வின் பண்ணிருக்காரு. 15th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா சிபி ராதாகிருஷ்ணன் வந்திருக்காங்க. சரியா? சோ
தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 3 வைஸ் பிரசிடென்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1952ல இருந்து 1962 வரைக்கும் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா ஆர் வெங்கட்ராமன். சரிங்களா, ஆர் வெங்கட்ராமன் இந்தியாவோட 7th வைஸ் பிரசிடென்டா இருந்திருப்பாரு. இவர் வந்து 1984ல இருந்து 87 வரைக்கும் இருந்திருப்பார். இப்போ இந்தியாவோட 15th வைஸ் பிரசிடென்டா சிபி ராதாகிருஷ்ணன் வந்திருக்காங்க. சரியா, அடுத்தது இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ் அதுல ரிலேட்டடா இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மியான்மர் யாருன்னா யூனோசா அப்படிங்கிறவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மியான்மரா வந்திருக்கிறாங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நேபாள்ல கூட ஒரு ஆட்சி மாற்றம். யாருன்னா கேபி சர்மா ஓலி அப்படிங்கிற அந்த பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டார் பிகாஸ் ஆஃப் ஜென்சி ப்ரொடெஸ்ட். இப்போ யார் வந்திருக்காங்கன்னா நேபாளோட பிரைம் மினிஸ்டரா சுஷீலா கார்கி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. சுஷீலா கார்கி தான் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேபாளோட ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. ஓகே, நேபாளோட ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் சுஷீலா கார்கி. இவங்க ஆல்ரெடி ஒரு சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருப்பாங்க எங்கன்னா நேபாள்ல. சரியா, சோ இதையும் நம்ம அடிஷனலா தெரிஞ்சுக்கிறோம். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜீவ் ரஞ்சன் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் 2014ல வந்திருக்கும். பேஸ்ட் ஆன் ஃபோர்டலைசா டிக்ளரேஷன். சரியா, ஃபோர்டலைசா டிக்ளரேஷனை பேஸ் பண்ணி நமக்கு வந்ததுதான் இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க். சரியா, சோ ரீசெண்டா 2 மெம்பர்ஸ் வந்து இதுல ஜாயின் பண்ணிருப்பாங்க நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல. சோ யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலம்பியா அண்ட் தென் உஸ்பெகிஸ்தான், இந்த 2 நாடுகளும் வந்து சேர்ந்திருப்பாங்க. மொத்தம் 11 மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல இருக்காங்க. ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஆக்சுவலி யாரோடது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸோடது தான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நாடுகள் இருக்காங்கன்னா மொத்தம் 10 நாடுகள் வந்து இருக்காங்க பிரிக்ஸ்ல. ஓகேவா, என்னென்ன 10 நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்ஸ் அப்படிங்கிறதுல BRICS பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்தது I2CU அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஈரான், இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, UAE இவங்களாம் தான் அந்த 10 நாடுகளாக இருக்காங்க. இல்ல இன்னும் சவுதி அரேபியா மட்டும் அபிஷியலா இன்னும் வெயிட்டிங் டு ஜாயின். சரியா, அடுத்தது எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் IMF அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா உர்ஜித் பட்டேல வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. உர்ஜித் பட்டேல் நமக்கு தெரியும் RBI கவர்னரா இருந்திருப்பாரு. எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2016 to 18ல RBI கவர்னரா இருந்தவர் தான் உர்ஜித் பட்டேல். சரியா, அடுத்தது நேஷனல் நியூஸை வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் பில் அப்படிங்கறத பார்லிமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் கேமிங் ஆக்டா மாறிடுச்சு இப்போ. சோ இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்றாங்க, ஒரு விஷயத்த பேன் பண்றாங்க. எதை ப்ரமோட் பண்றாங்கன்னா ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ்னா என்ன, நமக்கு FIFA விளையாடுவோம், பெஸ் விளையாடுவோம், கேம்ஸ், கிரிக்கெட் கேம்ஸ் விளையாடுவோம், ரியல் கிரிக்கெட் அதெல்லாம். சோ அது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஸ்கில்ல பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேம்ஸ். ஓகேவா, அடுத்ததா ஆன்லைன் கேம்ஸ், அதாவது ரியல் மணி கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரம்மி சர்க்கிள், ட்ரீம் 11 இதெல்லாமே வந்து சான்ஸ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேம்ஸ். ஓகேவா, இது ஸ்கில்ல பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது. ஆனா ரம்மி சர்க்கிள் அப்படிங்கிறது சான்ஸ பேஸ் பண்ணி, நம்ம லக்க பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கேம்ஸ். இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்றாங்க, மணி கேம்ஸை வந்து பேன் பண்றாங்க. அதுதான் இந்த ஆன்லைன் கேமிங் பில்லோட முக்கியமான ஒரு பார்ட். சரியா, சோ ஆன்லைன் மணி கேம்ஸ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, அந்த கேம்ஸை வந்து நம்ம உருவாக்க கூடாது. அதே மாதிரி பேங்க்ஸும் இந்த ஆன்லைன் மணி கேம்ஸ் ரிலேட்டடா பினான்சியல் டிரான்சாக்சன்ஸை அலோ பண்ணக்கூடாது. சரிங்களா, அதுதான் வந்து இதுல முக்கியமான விஷயம். ஸோ பெனால்டிஸ் பாத்தீங்கன்னா அப் டு 5 years ஜெயில், 2 crore வரைக்கும் ஃபைன்ஸ் போடுவாங்க. சரியா, ஸோ இதனால என்னென்ன ஆப்லாம் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரீம் 11, MPL, போக்கர் பாசி இது எல்லாமே வந்து பேன் பண்ண போறாங்க. சரியா, அடுத்தது ஏசியாஸ் லாங்கஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசியாவோட லாங்கஸ்ட் ஃப்ரைட் ட்ரெயின் இது வந்து ஒரு ட்ரையல் ரன் வந்து நடந்திருக்கும். ட்ரையல் ரன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சரியா, அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ருத்ராஷ்டிரா. இந்த ட்ரெயினோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 4.5 kilometers இருந்திருக்கும். சரியா, அடுத்தது இந்தியா அன்வீல்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் செமிகண்டக்டர் சிப் விக்ரம் 3201. ஸோ இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட செமிகண்டக்டர் சிப் இதுதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் கையில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, விக்ரம் 3201 ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ், மிலிட்டரி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து பயன்பட போகுது.
இதை உருவாக்குனது யாருன்னா செமிகண்டக்டர் லெபார்டரி, சண்டிகர்ல இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் லெபார்டரி பிளஸ் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரம். சரிங்களா? சோ இவங்க தான் முக்கியமான ரோல் பிளே பண்ணிருப்பாங்க, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். அதனாலதான் இதுக்கு விக்ரம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது இந்தியாஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.4% எக்ஸ்பெக்டட் growth. சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கருடா திருஷ்டி. இந்த கருடா திருஷ்டி எந்த ஸ்டேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. எதுக்காக அப்படின்னா சைபர் கிரைம்க்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருடா திருஷ்டி அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது இந்தியாஸ் 79th இண்டிபெண்டன்ஸ் டே. ஃபர்ஸ்ட் 79th இண்டிபெண்டன்ஸ் டேவோட தீம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தீம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நயா பாரத் அப்படிங்கிறது 79th இண்டிபெண்டன்ஸ் டேக்கான தீம். சரியா? சோ இதுல நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்டத்தட்ட 103 நிமிஷம் வந்து பேசியிருப்பாரு. இது வரைக்கும் யாருமே 100 நிமிஷத்துக்கு மேலே பேசினது கிடையாது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா 98 மினிட்ஸ், அதுவுமே பிரைம் மினிஸ்டர் மோடி தான் பேசியிருப்பாரு. அதை டிஃபீட் பண்ணிட்டு இப்ப 103 நிமிஷம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் வந்து இருந்திருக்கு. சரியா? சோ அதுல முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிஷன் சுதர்ஷன் சக்ரா அப்படிங்கிறது. நமக்கு இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அயன் டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா? சோ ஏதாவது எனிமி மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலோட ஏர் ஸ்பேஸ அட்டாக் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா கிரவுண்ட்ல இருந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் வந்து லான்ச் ஆகி என்ன பண்ணும், அந்த எனிமி மிசைல்ஸ வந்து வானத்திலே இன்டர்செப்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். சோ அதுதான் அயன் டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதே மாதிரியான அயன் டோம் மாதிரியான விஷயத்த இந்தியாவிலையும் நம்ம உருவாக்க போறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜீனியஸா. சோ அதுக்கான டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 2035 அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே, 2035 தான் அதுக்கான டார்கெட். சரியா? ரைட். அடுத்தது இந்தியா பிகம்ஸ் வேர்ல்ட்ஸ் 5th லார்ஜஸ்ட் ஏவியேஷன் மார்க்கெட் இன் 2024. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோ நெட்வொர்க்ல கூட வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் மெட்ரோ நெட்வொர்க்கா வந்திருக்கும். அந்த மாதிரி ஏவியேஷன் மார்க்கெட்ல 5th லார்ஜஸ்ட் மார்க்கெட்டா இருக்கும். அரௌண்ட் $211 மில்லியன் நம்மளோட ஏவியேஷன் மார்க்கெட்டை வந்து வேல்யூ பண்றாங்க. சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் மேக் இன் இந்தியா கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட் எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தீன் தயாள் போர்ட் அட் கண்ட்லா, குஜராத். சரியா? அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் கிராஸ்லேண்ட் பேர்ட் சென்சஸ். சோ ஒரு கிராஸ்லேண்ட்ல பேர்ட் சென்சஸ் ஃபர்ஸ்ட் டைமா நடத்திருக்கோம். எந்த கிராஸ்லேண்ட் அப்படின்னா கசிரங்கா நேஷனல் பார்க் இன் அஸ்ஸாம். சரியா? சோ என்ன டெக்னாலஜியை பேஸ் பண்ணினா அக்கோஸ்டிக் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இந்த சென்சஸை வந்து நடத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். ட்ரம்ப் புட்டின் அலாஸ்கா சம்மிட் எண்ட்ஸ் வித்அவுட் டீல் ஆன் யுக்ரைன் கான்ஃபிளிக்ட். அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பக்கத்துல தான் இந்த மாதிரி. சரிங்களா? சோ ரஷ்யா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்க இருக்காங்க. இது வந்து யூஎஸோட அலாஸ்கா ரீஜன். சரியா? அலாஸ்கா ரீஜன் இது. ஓகேவா? சோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து மீட் நடந்திருக்கு. சோ அந்த லொகேஷனை தான் நமக்கு கேட்டாங்கன்னா சோ எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஆன்கரேஜ், அலாஸ்கா அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல நடந்திருக்கு. சோ அமெரிக்கன் பிரசிடென்ட் அண்ட் ரஷ்யன் பிரசிடென்ட் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஆனா எந்த ஒரு டீலுமே அங்க ஃபைனலைஸ் ஆகல. அடுத்தது தாய்லாந்து, கம்போடியா அக்ரி டு சீஸ் ஃபயர் ஆஃப்டர் டெட்லி பார்டர் கிளாஷஸ். அதாவது டிஸ்பியூட்டட் ரீஜன் என்னன்னா இந்த பிரியா விகார் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் தான். இது வந்து ஒரு 11th செஞ்சுரி ஹிந்து டெம்பிள். அதுக்கப்புறமா இதை வந்து புத்திஸ்ட் விகார் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. சோ இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த ஏரியா யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து பிரச்சனையே. ஓகேங்களா? கம்போடியால இருக்கு, ஸ்டில் கம்போடியா அண்ட் தாய்லாந்து ரெண்டு பேருமே எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ ரீசெண்டா ஒரு பீஸ் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னாலே நம்ம அமெரிக்காட்ட இருந்து தான் வாங்கியிருப்போம். அப்பாச்சி, சினூக் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நம்ம அமெரிக்கா தான். ரஃபேல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். அடுத்தது காம்செட்கா பெனின்சுலா. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த காம்செட்கா பெனின்சுலால 8.7 ஸ்கேல்ல ஒரு மேக்னிடியூட் அந்த எர்த்குவேக் வந்து நமக்கு ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. அதை கொடுத்திருக்காங்க. அடுத்தது 15th இந்தியா ஜப்பான் ஆனுவல் சம்மிட். ஸோ ரீசெண்டா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜப்பான் போயிருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஷிகேரு இஷிபாவை மீட் பண்ணியிருப்பாங்க. அதுல நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருப்பாங்க. சிக்னிபிகண்டா இருக்கிறது என்னன்னா சந்திராயன் 5 ப்ரோக்ராம் பத்தி பேசியிருப்பாங்க. அண்டர் லூபெக்ஸ் ப்ரோக்ராம். லூபெக்ஸ் அப்படின்னா லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன். ஓகேவா? அதாவது
மூணோட போலார் ரீஜன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் இந்த லூபெக்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அதோட இன்டெக்ரல் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சந்திராயன் 5. ஓகேவா? சோ அதை பத்தி பேசியிருப்பாங்க. அண்ட் தென் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பத்தியும் பேசியிருப்பாங்க. சரியா? அடுத்தது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளான்ட் மைக்ரேஷன் ப்ரோக்ராம். அதாவது துவாலு அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்கு. ஓகேங்களா? ஆஸ்திரேலியா பக்கத்துல துவாலு அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்காங்க. சோ இந்த துவாலு அப்படிங்கிற நாடு ஃபுல் அண்ட் ஃபுல் கோஸ்டல் ரீஜன் தான். நீங்க பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாவே வந்து நமக்கு சரௌண்டட் ஆல் சைட்ஸ், சரௌண்டட் பை ஆல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆல் சைட்ஸ் ஆர் சரௌண்டட் பை வாட்டர் இல்லையா? சோ அப்படி இருக்கப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால நமக்கு வந்து சீ லெவல் வந்து ரைஸ் ஆகுது. அதனால துவாலு வந்து அன்இன்ஹாபிட்டபிள் ரீஜனா மாறுது. ஓகேங்களா? அன்இன்ஹாபிட்டபிள் ரீஜனா மாறுது. சோ இதனால என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் மொத்தத்தையும் இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. ஓகேவா? டோட்டலா ஒரு 10,000 பீப்புள் கிட்ட இருப்பாங்க துவாலு அப்படிங்கிற கண்ட்ரில. சோ அவங்க எல்லாத்தையுமே இப்ப எங்க மாத்துறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு மாத்துறாங்க அண்டர் ட்ரீட்டி. சரியா? அடுத்தது 50% டாரிஃப் ஆன் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து டாரிஃப் வந்து போட்டிருக்காங்க அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் இனிஷியலா 25% போட்டிருப்பாங்க. அடுத்தது இந்தியா வந்து ரஷ்யாவோட ஆயில பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 25% வந்து போட்டிருப்பாங்க. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 50% டாரிஃப் வந்து போட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது நகோர்னோ கராபாக் ரீஜன். இந்த நகோர்னோ கராபாக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் அர்மேனியால இருக்கக்கூடிய ரீஜன் தான் இந்த நகோர்னோ கராபாக். ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அர்மேனியன் பீப்புளா வந்து இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் இந்த நகோர்னோ கராபாக் அப்படிங்கிறது. சோ நகோர்னோ கராபாக் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிளிக்டட் ரீஜன். அசர்பைஜான்ல இருக்கக்கூடிய ரீஜன். ஆனா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அர்மேனியன் பீப்புள் தான் அதிகமா இருப்பாங்க. சோ இது அசர்பைஜானுக்கு சொந்தமா அர்மேனியாவுக்கு சொந்தமா அப்படிங்கறது கான்ஃபிளிக்ட். சோ ரீசெண்டா நடந்த டீல்ல ரீசெண்டா ஒரு டீல் நடந்திருக்கு. ஒயிட் ஹவுஸ்ல இந்த டீல் வந்து ஒரு பீஸ் டீல வந்து சைன் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்ததா டார்ஜிலிங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டார்ஜிலிங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் எங்க நடக்குது அப்படின்னா பூட்டான்ல. எவ்வளவு கெப்பாசிட்டி அப்படின்னா 1125 மெகாவாட். யார் பண்ண போறாங்கன்னா டாடா பவர் கம்பெனி. என்ன ரிவர் அப்படின்னா குறிச்சூர் ரிவர்ல பண்ண போறாங்க. அடுத்தது இந்தியா பிலிப்பைன்ஸ் எம்ஓயு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 9 எம்ஓயூஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் தென் பிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட் ஃபெர்டினாண்ட் பெர்னால்டஸ் மார்கஸ் 9 எம்ஓயூஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. எம்ஓயூ அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது இல்லாம இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸ்க்கும் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகி 75 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனுடைய ஆனிவர்சரியும் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ் வந்து பார்க்க போறோம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆல் உமன் கிளீன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் எங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்திருக்கு. சரியா? சோ அதோட பேர் வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா மௌலி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இனாகிரேட் பண்ணது யாருன்னா பியூஷ் கோயல். பியூஷ் கோயல் என்ன மினிஸ்டரா இருக்காருன்னா மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியா இருக்காரு. சரியா? அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியா பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பை வித்தாரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ சுசுகி கம்பெனி வந்து இந்த வித்தாரா அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களோட ஹன்சால்பூர் பிளான்ட் இன் குஜராத். சோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் இன் இந்தியா வெஹிக்கிளா இருக்கு. சரியா? அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 100% டிஜிட்டலி லிட்டரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 100% டிஜிட்டலி லிட்டரேட் ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேரளா. ஒய் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க ப்ராஜெக்ட் டிஜி கேரளா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதன் மூலியமா அங்க இருக்கக்கூடிய ஓல்ட் ஏஜ் பீப்புள் எல்லாருக்குமே எப்படி மொபைல் யூஸ் பண்ணணும், எப்படி கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சனால 100% அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே டிஜிட்டல் லிட்ரஸி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹரிஜன் அப்படிங்கிற டேர்ம் இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டரை போட்டது யாருன்னா ஒடிஷா கவர்மெண்ட் தான் இந்த ஆர்டரை போட்டிருக்காங்க. அடுத்தது உத்தரகாண்ட். சோ உத்தரகாசியில வந்து பாத்தீங்கன்னா தராலி கிராமத்துல ஒரு கிளவுட் பர்ஸ்ட் ஏற்பட்டனால நமக்கு என்னாச்சும் ஒரு பிளாஷ் ஃபிளட் வந்து நடந்திருக்கும். கிளவுட் பர்ஸ்டுக்கான டெபினிஷனை தெரிஞ்சுக்கணும். அதாவது 1 ஹவர்ல 10 to 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியால நமக்கு 10 சென்டிமீட்டர் ஆர் 100 மில்லிமீட்டர் மழை பெஞ்சுது அப்படின்னா அதை நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ இது முக்கியமான விஷயம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஹிந்தி மீடியம் எம்பிபிஎஸ் காலேஜ் எங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஜபல்பூர்ல வந்திருக்கு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் எவர் பிம்ஸ்டெக் ட்ரெடிஷனல் மியூசிக் ஃபெஸ்டிவல்
சோ அதோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சப்தசுர் 7 நேஷன்ஸ் 1 மெலடி அப்படிங்கிறது அதோட தீம். எங்க நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில தான் நடந்திருக்கு. சோ பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இதுதான் பிம்ஸ்டெக். இந்தியா, நேபாள், பூட்டான். இந்தியாவுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல அப்படியே வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல பங்களாதேஷ், பங்களாதேஷ்க்கு ரைட் ஹேண்ட் சைட்ல மியான்மர், மியான்மருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல தாய்லாந்து, அதே மாதிரி இந்தியாவுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஸ்ரீலங்கா. சோ இவங்க எல்லாருமே தான் இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்புல இருப்பாங்க. மொத்தம் 7 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. 1997ல பிம்ஸ்டெக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா டாக்கால இருக்கு. சரியா? அடுத்தது ஃபுல்லி டிஜிட்டல் அண்ட் சோலார் பவர்டு அசம்பிளி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு டெல்லி அசம்பிளி தான் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் அண்ட் சோலார் பவர்டு அசம்பிளியா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 500 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட்டும் அந்த பிரமிசஸ்ல வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது ஆபரேஷன் மஸ்கன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சில்ட்ரனை ரெஸ்கியூ பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ரட்டாடியா தி ரீதேரி அப்படிங்கிற இந்த பிளேஸ் இது வந்து ஒரு இண்டஸ் வேலி சைட்டா வந்து எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜஸ்தானோட ஜெய்சால்மர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேவா? ரட்டாடியா ரீதேரி ஜெய்சால்மர் டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி தார் டெசர்ட் ரீஜன்ல எக்ஸ்கவேட் பண்ணிருக்க ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி செட்டில்மெண்டாவும் இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஈவென்ட்ஸ் அண்ட் சம்மிட் கொடுத்திருக்காங்க. ஸோ 25th எடிஷன் ஆஃப் எஸ்சிஓ சம்மிட். எஸ்சிஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் எஸ்சிஓ. ஸோ எஸ்சிஓல வந்து இந்தியா 2000 எஸ்சிஓ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2001ல வந்திருக்கும். இந்தியா எப்ப மெம்பர் ஆயிருப்பாங்கன்னா 2017 மெம்பர் ஆயிருப்பாங்க. எஸ்சிஓட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு பெய்ஜிங்ல வந்து இருக்கு. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரீசெண்டான சம்மிட் எங்க நடந்துச்சுன்னா டியான்ஜின் அப்படிங்கிற சைனாவோட சிட்டியில நடந்திருக்கும். ஸோ அதுல நம்ம பிரைம் மினிஸ்டர் கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினும் வந்து அந்த மீட்டிங்ல வந்து கலந்துட்டு இருந்திருப்பாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப்டர் 7 இயர்ஸ் 7 வருஷம் கழிச்சு எங்க போயிருக்காரு அப்படின்னா இந்த எஸ்சிஓ சம்மிட் சைனாவுக்கு வந்து போயிருக்காரு. சரியா? அடுத்தது நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ் எங்க நடந்துச்சுன்னா விசாகப்பட்டினம்ல நடந்திருக்கு. அடுத்தது 4th எடிஷன் ஆஃப் செமிகான் இந்தியா செமிகான் கான்ஃபரன்ஸ் செமிகண்டக்டர் கான்ஃபரன்ஸ் அதுதான் செமிகான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அது எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் நியூஸ். ஸோ நியூ ஸ்காலர்ஷிப் இன் த நேம் ஆஃப் ஆஸ்ட்ரோனாட் சுபான்சு சுக்லா. ஸோ யூபி கவர்மெண்ட் ஏன்னா சுபான்சு சுக்லா லக்னோவை சேர்ந்தவங்க. ஸோ அவர் தான் ரீசெண்டா ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல்லையா? ஆக்ஷியம் 4 மிஷனுக்கு கீழே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவர் பேர்ல ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? அடுத்தது ஷ்ரம் ஸ்ரீ ஸ்கீம். இந்த ஷ்ரம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடணும் அப்படின்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கீம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடணும். ஓகேவா? சோ ஷ்ரம் ஸ்ரீ ஸ்கீம் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்ப தமிழ்நாடு, கேரளா போன்ற ஸ்டேட்ஸ்ல வந்து பெங்காலி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க இங்க இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு பெங்கால்லயே ஏதாவது ஒரு வேலைக்கு போறாங்க, இல்ல பெங்காலுக்கே திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள சப்போர்ட் பண்றதுக்காக அந்த லாஸ் ஆஃப் இன்கம் சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு வருஷத்துக்கு 5000 ருபீஸ் வந்து தரப்போறாங்க. ஓகேவா? மந்த்லி. ஒரு வருஷத்துக்கு அந்த 12 மாசமும் 5000 ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க. சரியா? அடுத்தது பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. இதுவுமே வந்து பிரைம் மினிஸ்டர் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா வேலைக்கு போகக்கூடிய ஒருத்தருக்கு வந்து 15,000 ருபீஸ் வந்து என்ன பண்ண போறாங்க நம்ம கவர்மெண்ட் வந்து காசா தர போறாங்க. அதாவது இன்சென்டிவா தர போறாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே வருது. சரியா? அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸ். டைமண்ட் லீக்ல நீரஜ் சோப்ரா சில்வர் மெடல் வந்து வின் பண்ணிருக்காரு. எவ்வளவு மீட்டர் த்ரோ பண்ணிருக்காருன்னா 85 மீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா ஜூலியன் வெபர், ஜெர்மனியை சேர்ந்தவங்க. சரியா? அடுத்தது டியூரன் கப் வந்து ஃபுட்பால் ரிலேட்டடா இருக்காது. யாரு வின் பண்ணிருக்காங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட். அவங்களோட செகண்ட் டைட்டில். ரன்னர் யாருன்னா டைமண்ட் ஹார்பர். சரியா? அடுத்தது ஃபிடே வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்க போகுது. எங்கன்னா கோவால அக்டோபர் நவம்பர்ல நடக்க போகுது. சரியா? நெக்ஸ்ட் ஏசியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்ல இந்தியா வந்து கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிருக்கோம். 50 கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கோம். எங்க நடந்துச்சு அப்படின்னா ஷிம்கெந்த் கசகஸ்தான்ல நடந்தது. அடுத்ததா ஏசியன் ஓபன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் டிராஃபி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில் நடந்திருக்கும். எங்க நடந்துச்சு அப்படின்னா தேராதூன் உத்தரகாண்ட்ல நடந்திருக்கும்.
மேஸ்காட் என்னன்னா ஷீரா அண்ட் பஹீரா அப்படிங்கிறது மேஸ்காட்ஸ். சரியா? அடுத்தது 15th ஹாக்கி இந்தியா ஜூனியர் விமன் நேஷனல் சாம்பியன்ஷிப் எந்த ஸ்டேட் வின் பண்ணிருக்குன்னா ஜார்க்கண்ட் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஃபைனல்ஸ் எங்க நடந்துச்சுன்னா காக்கிநாடால நடந்திருக்கு. சரியா? அடுத்தது 12th மென்ஸ் ஏசியா கப் ஹாக்கி பீகார்ல வந்து நடக்குது. இந்த டோர்னமெண்ட் பீகார் ஃபர்ஸ்ட் டைமா நடத்துறாங்க. பீகாரோட ராஜ்கீர்ல வந்து நடந்திருக்கும். அபிஷியல் மேஸ்காட் வந்து சந்த் அப்படிங்கிறது அபிஷியல் மேஸ்காட். யார் வின் பண்ணிருப்பாங்கன்னா இந்தியா வின் பண்ணிருப்பாங்க. ஃபோர்த் டிராஃபி ஃபோர்த் டைமா இந்தியா வந்து வின் பண்றாங்க. யாரை தோக்கடிச்சிருப்போம்னா சவுத் கொரியாவை தோக்கடிச்சிருப்போம். சரியா? சவுத் கொரியாவை 4:1 ரேஷியோல தோக்கடிச்சிருப்போம். அடுத்தது ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபினா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்ச். சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் மெடல் ஃபார் இந்தியா இன் ஊஷு. ஊஷுல வின் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ராதா பர்தா. ஓகேங்களா? அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் எங்க நடந்திருக்கு அப்படின்னா தால் லேக் ஸ்ரீநகர்ல வந்து நடந்திருக்கு. மேஸ்காட் என்னன்னா ஹிமாலயன் கிங் ஃபிஷர் அப்படிங்கிறது மேஸ்காட். சரியா? அடுத்தது ஏசியா ரக்பி. ஏசியா ரக்பி வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிருப்பாங்க. பீகார்ல வந்து இது நடந்திருக்கும். சரியா? ஸ்ரீலங்கா ஹாங்காங்கை டிஃபீட் பண்ணிட்டு வின் பண்ணிருக்காங்க. அடுத்தது மென்ஸ் சிங்கிள்ஸ் யூஎஸ் ஓபன் மென் சிங்கிள்ஸ்ல யார் வின் பண்ணிருக்காங்கன்னா கார்லோஸ் அல்காரஸ். விமன் சிங்கிள்ஸ்ல யார் வின் பண்ணிருக்காங்கன்னா அரினா சபலென்கா. சோ இந்த யூஎஸ் ஓபன் இந்த கிராண்ட் ஸ்லாம்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் ஓபன் நடக்கும். அடுத்தது பிரெஞ்சு ஓபன் நடக்கும். அடுத்தது விம்பிள்டன் நடக்கும். அப்புறமா தான் யூஎஸ் ஓபன் நடக்கும். இந்த ஆங்கிள் தான். சரியா? நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ்ல வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங் இந்தியாவோட ரேங்க் வந்து 41 அவுட் ஆஃப் 69 கண்ட்ரிஸ். யார் வெளியிடுறாங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஐஎம்டின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வெளியிடுறாங்க. சரியா? அடுத்ததா அவார்ட்ஸ் ராமன் மேக்ஸஸே அவார்ட் 67th ராமன் மேக்ஸஸே அவார்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல இந்தியாவை சேர்ந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற என்ஜிஓக்கு வந்து இந்த ராமன் மேக்ஸஸே அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாஹினா அலி அப்படிங்கிற மாலத்தீவ்ஸை சேர்ந்தவங்களுக்கும் ஃபிளாவியோ அன்டோனியோ அப்படிங்கிற பிலிப்பைன்ஸ் சேர்ந்தவங்களுக்கும் இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது 43rd லோக்மானியா திலக் நேஷனல் அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னா நிதின் கட்கரி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டா இருக்காரு நிதின் கட்கரி. அடுத்தது எம்.எஸ். சுவாமிநாதன் பிரைஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 1925 பிறந்திருப்பாரு. அவர் பிறந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. அதனால அவர் பேர்ல ஒரு அவார்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ எம்.எஸ். சுவாமிநாதன் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஆடமோலா அடன்லே அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது இந்தியன் பிலிம் ஃபெஸ்டிவல் மெல்போர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மெல்போர்ன். அதுல வந்து எந்த படம் அவார்ட் வின் பண்ணிருக்குன்னா ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற படம். யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா நீரஜ் கைவான் அப்படிங்கிறவருக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்தது 71st நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர் யாருன்னா ஷாருக் கான், விக்ராந்த் மாசே. ஷாருக் கான் ஜவான் படத்துக்கு, விக்ராந்த் மாசே 12th ஃபெயில் படத்துக்கு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யாருன்னா ராணி முகர்ஜி. என்ன படம் அப்படின்னா மிஸ்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி வெர்சஸ் நார்வே அப்படிங்கிற படத்துக்கு. சரிங்களா? அடுத்தது விமென்ஸ் எஸ்ஹெச்ஜி யூஎன்டிபி ஈக்வட்டார் பிரைஸ் அப்படிங்கிற இந்த அவார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு. யூஎன்டிபி ஈக்வட்டார் பிரைஸ் வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா பிபி ஃபாத்திமா அப்படிங்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இந்த யூஎன்டிபி ஈக்வட்டார் பிரைஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆஃபன் நோன் அஸ் நோபல் பிரைஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது மிலிட்டரி எக்ஸசைசஸ் யுத்த அபியாஸ்னா இந்தியா யூஎஸ்க்கு நடக்கிறது. எங்க நடந்துச்சுன்னா அலாஸ்கால நடந்திருக்கும். எக்ஸசைஸ் மைத்ரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடக்கிறது. எங்க நடந்துச்சு அப்படின்னா மேகாலயாவில் நடந்திருக்கு. அப்புறமா ஸ்லீனக்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்கிறது. எங்க நடந்துச்சுன்னா கொழும்புல வந்து நடந்திருக்கும். அடுத்தது எக்ஸசைஸ் போல்டு குருக்ஷேத்ரா அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் ஜோத்பூர்ல வந்து நடந்திருக்கும். அடுத்தது சிம்பெக்ஸ் அப்படிங்கிறது சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேரிடைம் எக்ஸசைஸ். சரியா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சக்தி 8th எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கு. இது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நடக்கக்கூடியது. அடுத்தது நோமேடிக் எலிஃபண்ட் அப்படின்னா இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் உலன் பத்தார் மங்கோலியால நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடா யுரேனஸோட 29th மூனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நாசாவோட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். சாட்டர்னுக்கு தான் அதிக நம்பர் ஆஃப் மூன்ஸ் வந்து இருக்கு. அதுதான் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். டோட்டலா 274 சேட்டலைட்ஸ் வந்து இருக்கு.
அடுத்தது பாரதிய அந்தாரிக் ஸ்டேஷன் பை 2035 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பாரதிய அந்தாரிக் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கான ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அதை வந்து நம்ம இந்தியாவுக்கான ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் மாதிரி அதை நம்ம 2035 பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட். சரியா? அடுத்தது டீப் ஓஷன் மிஷன். ஸோ இந்தியாவை சேர்ந்தவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்மரைன் நௌடைல்ல இருந்து அட்லாண்டிக் ஓஷன்ல டைவ் பண்ணி அரௌண்ட் 5000 மீட்டர்ஸ் கடலுக்கு அடியில வந்து போயிருக்காங்க. யார் போயிருக்காங்க அப்படின்னா ஜதிந்தர் பால் சிங் அப்படிங்கிறவரும் ராஜு ரமேஷ் அப்படிங்கிறவங்களும் கடலுக்கு அடியில போயிருக்காங்க. சரியா? 5000 மீட்டர்ஸ். அடுத்தது ஹோப் அப்படிங்கிற இந்த ஹியூமன் அவுட்டர் பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் எங்க இஸ்ரோ செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா லடாக்ல வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஒய் கான்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரஜோத் எழுதியிருக்காங்க. இந்த மேன் ஹூ ஃபெட் இந்தியா எம்.எஸ். சுவாமிநாதன் பத்தின புக்கு பிரியம்பட ஜெயக்குமார் எழுதியிருக்காங்க. அடுத்தது ரைஸ் ஆஃப் ஹிட்மேன் அப்படிங்கிற ரோஹித் சர்மா பத்தின புக் வந்து ஆர் கௌஷிக் எழுதியிருக்காங்க. கன் டவுன் அப்படிங்கிற புக்கை வந்து எழுதினது சந்தீப் மிஸ்ரா. கான்சைன்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது நம்மளோட எமர்ஜென்சி டைம்ல இருந்ததை பத்தின புக்கு. அது எழுதினது யாருன்னா சுகந்தா ஸ்ரீனிவாச ராஜு. இன் பிரைஸ் ஆஃப் கொலிஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற புக் எழுதினது யாருன்னா மனோஜ் கேஜா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? அடுத்து லாஸ்டா இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிரோஷிமா August 6, நாகசாகி August 9, நேஷனல் ஹேண்ட்லூம் டே August 7. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா ஹேண்ட்லூம்ஸ் எம்பவரிங் விமன் எம்பவரிங் த நேஷன். அடுத்தது வேர்ல்டு ட்ரைபல் டே August 9. தீம் என்னன்னா இண்டிஜினியஸ் பீப்புள் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. வேர்ல்டு பயோஃபியூவல் டே 10th August. பயோஃபியூவல்ஸ் as சஸ்டைனபிள் பாத்வே டு நெட் ஜீரோ அப்படிங்கிறது இந்த வருஷம் தீம். அடுத்தது இன்டர்நேஷனல் யூத் டே வந்து 12th August. லோக்கல் யூத் ஆக்ஷன்ஸ் ஃபார் எஸ்டிஜி அண்ட் பியாண்ட் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். வேர்ல்டு எலிஃபென்ட் டே 12th August. பிரிங்கிங் த வேர்ல்ட் டுகெதர் டு ஹெல்ப் எலிஃபென்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ வேர்ல்டு லயன் டே வந்து பாத்தீங்கன்னா August 10. சரியா? அடுத்தது பார்ட்டிஷன் ஹாரர் ரிமெம்பரன்ஸ் டே வந்து August 14. நெக்ஸ்ட் வேர்ல்டு போட்டோகிராஃபி டே August 19. நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து August 23. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரியபட்டா டு ககன்யான் ஏன்ஷியன்ட் விஸ்டம் டு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே வந்து August 29. சரியா? நெக்ஸ்ட் ஆபிச்சுவரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இல கணேசன் கவர்னர் ஆஃப் நாகாலாண்டா இருந்தாரு. அடுத்தது சிபு சோரன் வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பார்ட்டியோட லீடர், முன்னாள் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட், அவர் வந்து இறந்துட்டாரு. நெக்ஸ்ட் மிசலேனியஸ்ல பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஃபால்கான் அசாம் கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க இந்த ரைனோ போச்சர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக. சரியா? லாஸ்டா ஆண்டா சிமாரியா ப்ராஜெக்ட் வந்து பீகார்ல கங்கை நதி மேல கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ். ஓகேங்களா? கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜா இருக்கும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது சித்வேனி ரபுகா, இவர் யாருன்னா நம்மளோட ஃபிஜி நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இந்தியாவை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த பிடிஎஃப்ல நம்ம ஆகஸ்ட் மந்த்துக்கு உண்டான எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். பிடிஎஃப் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ.